அலைக்கும். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். இன்றைக்கி கருவேப்பிலை பொடி செய்யலான்ட்டு நான் வீட்டுக்கு செய்கிறேன். அதை நான் வீடியோ எடுக்கிறேன். சரியா? முதல்ல கருவேப்பிலையை நம்ம காய வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அதை வறுத்துக்குவோம். இப்போ நம்ம கருவேப்பிலையை வறுத்துக்கிட்டுருக்கோம். ஒரு அடுப்பில் தோசையும் இன்னொரு அடுப்பில் கருவேப்பிலையும் நம்ம வறுத்துக்கிட்டுருக்கோம். இப்போ ஓரளவு கருவேப்பிலை வறுப்பட்டுருச்சு. இதை நம்ம எடுத்துட்டு அடுத்தது வரும். இதுதான் பக்குவம். தூள் தூளாக ஆகிட்டு பாருங்கள். இப்போ உளுந்து ஒரு 3 ஸ்பூனு நம்ம போட்டு வறுத்துக்கலாம். நான் கையில் கேமரா வச்சுருக்கனால உங்களுக்கு காமிக்க முடியும். இப்போ பாருங்கள், ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கோம். இதை நல்லா வறுத்துக்குவோம். ரொம்ப சகப்பாக ஆகக்கூடாது. மீடியமாக அந்த கலர் மாறும் பாருங்க. நல்லா வாசனை வந்தோடனே நம்ம அதை வறுத்துடு. இப்போ இது என் பையனுக்கு அவன் அப்ராடு போகிறதுனால நான் கொடுத்து அனுப்புறதுக்காக நான் செய்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த உளுந்தோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிட்டு. இந்த இடத்துல நம்ம இந்த உளுந்தை எடுத்துடலாம். இப்போ நம்ம கடலைப்பருப்பு ஒரு 3 ஸ்பூன் போட்டு வறுத்துக்கலாம். வெயில் காலங்க, அடுப்பாங்கரைக்கு வரணுன்னாலே கஷ்டமாக இருக்குது ரொம்ப. இருந்தாலும் பையன் ஊருக்கு போகிறான். அவங்க என்ன சாப்பிட்றாங்க, அங்கே ஹோட்டலில் அவசரமாக சாப்பிட்றாங்களா இல்லை ரெடி பண்ணி சாப்பிட்றாங்களா, நேரம் இருக்கா எனக்கு தெரியாது. நம்ம சில இது செஞ்சு கொடுத்து அனுப்பினோம்னா அவங்களுக்கு அது உதவியாக இருக்கும். வேணாம் தான் சொல்லுவான். அப்படின்னு ஒரு வாரம் 10 நாள் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா எண்ணெய் ஊற்றலாம் கொஞ்சோன்னு. வீட்டு யூஸ்னால் நான் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றுவேன். பையன் ஊருக்கு கொண்டு போகிறதுனால ஒரு எண்ணெய் நம்ம சேர்க்குறது நல்லதில்லை. இது 2 மாதம் 3 மாதம் வரையும் 5-6 மாதம் வரைக்கும் கூட இதோட சுவை கொஞ்சம் கூட மாறாதுங்க. அப்படியே நல்லா இருக்குங்க. பாருங்க, நல்லா சிவந்துருச்சு. இந்த நேரம் உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா ஒரே ஒரு கடலைப்பருப்பு எடுத்து வாயில் போட்டு பாருங்கள். நறுன்னு இருக்கணும். தவன்னு இருக்கக்கூடாது, சவுன்னு இருக்கக்கூடாது. நல்லா நறுன்னு பொறுன்னு இருந்துச்சுன்னா இது கரெக்டாக கடலைப்பருப்பு வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ இதையும் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து ஜீரகம், நல்லா இது பெரிய ஸ்பூனு, அதனால் இந்த 1 ஸ்பூனு, ஒரு 1/4 ஸ்பூன். மிளகும் அதேமாரி ஒரு 3/4 ஸ்பூனு. இப்போ ஜீரகம் மிளகு நம்ம அதேமாரி வறுத்துக்கணும். நல்லா ஜீரகம் மிளகும் கொஞ்சம் பொறுன்னு பொரியுது, வறுத்துக்கலாம். ரொம்ப தீய விட்டுற வேணாம். நம்ம எதுலேயுமே எண்ணெய் சேர்க்கல. இப்போ ஜீரகம் மிளகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இதை எடுத்துடலாம். இப்போ ஒரு 15 நம்பரு பூண்டு பல்ல நம்ம சேர்த்துக்கிறோம். நம்ம கொஞ்சம் பெரியவங்க சாப்பிட்லான்னா கொஞ்சம் நிறையா கூட சேர்த்துக்கலாம் வாயுக்காக. ஆனால் நம்ம சின்ன பையனுக்காக நம்ம செய்கிறோம். என் பையனுக்காக செய்கிறேங்கிறதுனால பூண்டு வாடை ரொம்ப அடித்தா அவன் சாப்பிட மாட்டான். அதுக்கோசரம் நான் கொஞ்சம் நம்பரை குறைச்சிருக்கேன். இதே பெரியவங்க நீங்கள் செய்கிறீங்க வீட்டிலனா பூண்டு நம்பரை அதிகமாக்கிக்கிங்க. கொஞ்சம் நல்லெண்ணெயை சேர்த்துக்குவோம், 1 ஸ்பூன் அளவு. இது என்னன்னா
எண்ணெயை ஊற்றினோன்னே தெரிக்குது. இது எண்ணெயை ஊற்றலைன்னா நல்லா உள்ளே வேகாது. அதுக்காக தான் எண்ணெயை ஊற்றுறோம். பாருங்கள், பூண்டு நல்லா செவக்க வெந்துடுச்சு, ரெடி ஆகிட்டு. இட்லி பொடிக்கெலாம் நம்ம தோலோடு தான் செய்கிறது. இதில் தோல் வந்தால் நல்லா இருக்காது. முருங்கைக்கீரை பொடிங்கிறதுனால, கருவேப்பிலை பொடி இதுக்கெல்லாம் தோல் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்காது. இது தோல் இல்லாமல் தான் அந்த பூண்டை நம்ம வறுத்துக்கணும். இந்த இட்லி பொடிக்கு நம்ம செய்கிறோம் இல்லையா, கருப்பு உளுந்து பொடி, அதுக்கு நம்ம தோலோடு தான் நம்ம சேர்க்குறது. இப்போ பூண்டு ரெடி ஆகிட்டு இப்போ எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 7 நம்பர் வரமிளகா நம்ம எடுத்துருக்கோம். வரமிளகாவையும் உப்பையும் இது கூட நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு எடுத்துருக்கேன். வரமிளகாவையும் உப்பையும் நம்ம நல்லா வறுத்துக்கலாம். பகலில் இந்த வேலையெல்லாம் செய்ய முடியாது அப்படின்ட்டு தான் நான் இரவில் செஞ்சிகிட்ருக்கேன். டிஃபன் செய்கிறதோட இப்போயுமே என்னால் வேர்வையில் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. வேர்த்து அப்படி ஊற்றுது. இந்த வெயில் காலம் எப்போ தான் முடியும்னு தாங்க இருக்குது உண்மையாக. இப்போ வரமிளகா வறுப்பட்டுருச்சு. அப்புறமா கொஞ்சோண்டு புளி சேர்த்து வறுத்துக்கலாம். சின்ன உருண்டை புளியை நான் போட்டுக்கிறேன். இதை லேசாக சூடு பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். நான் இப்போ இந்த புளிக்கு மட்டும் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுருக்கேங்க. கொஞ்சோண்டு எண்ணெய். இப்போ கருவேப்பிலை பொடிக்கு தேவையானது நம்ம வறுத்து எடுத்துட்டோம். கருவேப்பிலை, உளுந்து, கடலப்பருப்பு, பூண்டு, வரமிளகாய், கொஞ்சம் புளி, ஜீரகம், மிளகு இவ்வளவும் நம்ம வறுத்து எடுத்துட்டோம். இப்போ நல்லா பொடியாக ஆக்கிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இதை நீங்கள் இட்லி பொடிக்கு, தோசைக்கு, சாப்பாடுக்கு போட்டு சாப்பிட்டா சத்துக்கு சத்தும் ஆச்சு, ருசிக்கு ருசியும் ஆச்சுங்க. பெருங்காயம் நான் உங்கள்கிட்ட காட்டல. பெருங்காயம் நான் சுட்டது ஒரு சின்ன துண்டை நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் அரைச்சிக்குவோம். நம்ம இப்போ மிக்சியில் போட்டாச்சு, நம்ம அரைச்சிக்குவோம். இப்போ கருவேப்பிலை நம்ம சேர்த்துருக்கோம். சேர்த்து ஒரு ஓட்டிட்டு நான் காட்டுறேன். கருவேப்பிலையை சேர்த்து ஓட்டியிருக்கோம். இன்னும் அதிலே கருவேப்பிலையை போட்டு நான் ஒரு 2 தடவை ஓட்டிட்டு நான் காட்டுறேன். முருங்கைக்கீரை பொடி ரெடிங்க. கருவேப்பிலை பொடி ரெடிங்க. ரெடி ஆகிடுச்சு கருவேப்பிலை பொடி. அப்படியே நம்ம டைட்டாக ஒரு ஏர் டைட் பாக்ஸில் போட்டு வச்சுக்க வேண்டியது தான். சாப்பிடும் பொழுது தோசையில், இட்லியில், சாப்பாட்டில் சாப்பிட்லாங்க. இன்னொரு வீடியோவோட நம்ம அடுத்து முருங்கைக்கீரை பொடி செய்கிறோம். அதையும் நான் வீடியோவில் போட்டுறேன். வீடியோ எடுத்து அடுத்த வீடியோ நான்